20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தால பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய தலைவர் வெகு சில தலைவரில் மோடியும் ஒருத்தர். அந்த குவாலிட்டி இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்கள் குறிப்பிட்ட மோடியோட எப்படி உங்களுக்கு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது? மோடி நெருக்கமாக பழகினேன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. 2000 ஆண்டு 1999 நான் அப்போ நியூயார்க்கில் பத்திரிகையாளராக இருந்தேன், லோக்கல் பத்திரிகை எடிட்டராக இருந்தேன். அங்கே வந்து வாஜ்பாயோட நெருங்கிய நண்பர் டாக்டர் ஒருத்தர் நியூயார்க்கில் இருந்தார். வாஜ்பாய் எப்போ வரும்போது அங்கே தான் தங்குவார். ஸோ நான் பத்திரிகையாளர்ன்ற முறையில் அங்கே வாஜ்பாய் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பிரதமராக இருக்கும்போதும் முன்னாடியும் அப்பவும் பின்னாடியும் அப்போ டாக்டர் வீட்டில் போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த டாக்டர் தான் வாஜ்பாயோட அறிவுரை பிரகாரம் வெளிநாட்டு வாழ் இந்திய பிஜேபி, ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியதே அவர் தான். அந்த ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி அங்கே இருக்கிற இந்தியர்களெல்லாம் ஒரு பிஜேபி கொடையில் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முகுந்த் மோடின்னு பேர், அவர் பேர் டாக்டர் முகுந்த் மோடி. அவரும் வாஜ்பாய் நெருங்கிய நண்பர்கள். அப்போ நான் அடிக்கடி முகுந்த் மோடி வீட்டு ஸ்டேட் ஐலண்டுக்கு போவேன். எங்களுக்கு செய்தி இந்த மாதிரி தானே வரும். அப்போ வந்து இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கார், பிரச்சாரக், சீனியர் பிரச்சாரக் நரேந்திர மோடி அப்படின்னார். வணக்கம் அப்படின்னு, நமஸ்காரம் நமஸ்காரம். இவர் வந்து ஓஎஃப் பிஜேபி கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு டெல்லியிலேருந்து அமைச்சிருக்காங்க. இங்கே பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு இவரு கூட பண்ணுவார், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவரை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போங்க அப்படின்னார். அவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு எங்களை எல்லாம் பார்க்க வந்தார். எங்கள் பாஸ் அந்த பத்திரிகையோட ஆசிரியர் ஜான் பெரின்னு ஒரு இந்தியன் ஜூயிஷ்காரர், யூதர் ஆனால் இந்தியர். அவரும் மோடியும் முன்னாடியே நெருக்கமானவங்க, எப்படியோ பழகிருக்காங்க. ஏய் கண்ணாரன் கம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு 2 பேரும் ரூமில் பேசுவாங்க. மோடிக்கு என்னென்னா அவருக்கு அப்போ ஆஃபீஸ் இல்லை நியூயார்க்கில். ஸோ மார்னிங்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஆஃபீஸில் வருவார், வந்து எங்கள் பாஸை பார்ப்பார். பார்த்துட்டு அவர் அந்த ரிசப்ஷனில் உட்காந்து பேப்பர்லாம் படிச்சுட்டு இருப்பார். நாங்கள் லஞ்சு போகும்போது கூப்பிடுவோம், வரீங்களா சாப்பிட போகலாம் வாங்க போவார். போய் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு வருவோம். ஈவினிங் டிஃபன் நாங்கள் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். 6 மணிக்கு டீ சாப்பிட போகலாம் வருவார் கூட. 28th and 5th அன்னி ஒரு கார்னரில் அப்புறம் என்கிட்ட கேட்டார், ஹவு இஸ் தட் கொரியன் டீ ஷாப் ஸ்டில் தேர்னு கேட்டார். அந்த கொரியன் கடையில் போய் டீ சாப்பிடுவோம், சாப்பிட்டு வருவோம். அப்புறம் ஏதாவது நிகழ்ச்சி விழா நாங்களாம் ஒன்றா போவோம்.